அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குப்தர்கள், அதாவது சிலபஸில் வரலாறு அப்படின்ற டாப்பிக்கில் வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லப்படுகிற டாப்பிக்கில் குப்தர்கள் அப்படின்ற டாபிக் இருக்குது. குப்தர்லேருந்து டிஎம்சியில் கேள்வி கேட்பாங்களா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குப்தர்கள்லேருந்து எப்பயுமே டிஎம்சியில் கேள்விகள் கேட்டுகிட்டே இருப்பாங்க. 2 கொஸ்டின் கூட அசால்ட்டாக குறைஞ்சதே 2-3 கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் குப்தர்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்குங்க. ஸோ யாரும் குப்தர்கள் படிக்காமல் போகக்கூடாது. இந்த வீடியோவில் நம்ம குப்தர்களை பற்றி 6th புக்கில் 3rd டேர்மில் குப்தர்கள் இருக்குது. அதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாரும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய தகவல்கள் இதில் இருக்குது. ஓகேவா நண்பர்களே, பார்க்கலாமா? நீங்கள் யாராவது புதுசாக நம்மளுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை போட நிறைய வீடியோ கிளாஸஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. எல்லோரும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க. இதில் பாடத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 3rd டேர்மில் 3ஆவது பாடம். ஒரு விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. குப்தர்கள் வர்த்தன அரச அரசு 2 இருக்கும். நீங்கள் சார் வர்த்தன அரச மரபு படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்க தேவையில்ல. குப்தர்கள் மட்டும் படித்தால் போதுமானது. ஓகேவா நண்பர்களை, குப்தர்கள் மட்டும் படிச்சுக்கோங்க போதும். அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்க்கலாமா? எல்லா பாயிண்ட் இந்த அதில் இந்த பாடம் யார் அதாவது ஹைலைட் பண்ணி படிக்க தரல, புதுசாக படிக்கிறேன், ஒரு ரிவிஷன் பர்பஸாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்க எல்லாத்துக்குமே இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது கிபி 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில், அதாவது கிபி தாங்க, கிமுலாம் கிடையாது, வெறும் கிபி தான். கிபி 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் என்னது, 3ஆம் நூற்றாண்டு என்னது 300 தான், 200. இப்போ 3ஆம் நூற்றாண்டு நாங்கன்னு வச்சுக்கோங்களேன் 200, 201, 202 வரும். இதுவே 4ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் 300, 301 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. அதாவது இது நம்ம இப்போ இருக்கிறது 21ஆவது நூற்றாண்டு, 2000, 2001, 2011 வருதுல. ஸோ 21ஆம் நூற்றாண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிபி 3ஆம் நூற்றாண்டு இறுதியில் வட இந்தியாவில்ங்க, எங்கே நம்ம பக்கம் கிடையாது, வட இந்தியாவில் குசானர்களாலும், அதாவது குசானர்களாலும் தெற்கே சாதவாகனர்களாலும், வட இந்தியாவில் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குசானர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு ராஜவம்சம் இருந்தாங்க. ஓகேவா? அந்த குசானர்களாலும் தெற்கே சாதவாகனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களும் இருந்திருக்காங்க. ஸோ குசானர்களாலும் சாதவாகனர்களாலும் நிறுவப்பட்டிருந்துச்சு. அவங்க ஒரு வலிமை வாய்ந்த ஒரு பேரரசாக இருந்தாங்க. ஓகேவாங்க, ஒரு வலிமை வாய்ந்த பேரரசாக இருந்தாங்க. நிறுவப்பட்டிருந்த வலிமை வாய்ந்த பேரரசுகள் பெருமையும் வலிமையும் இழந்தன. என்னாச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெருமையும் வலிமையும் இழந்துருச்சு. அவங்க அதாவது பயங்கரமான ஃபேமஸாக இருந்திருக்காங்க. அந்த பெருமை, அவங்களுடைய வலிமை எல்லாமே அவங்க இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நண்பர்களே, ஒரு நிமிஷம் நண்பர்களே பார்க்கலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போ பெருமை வலிமை எழுந்துட்டாங்களே, சரி ஓகே, இனி பார்க்கலாம். சந்திரகுப்தரை ஒரு அரசை உருவாக்கி தனது வம்சத்தின் ஆட்சியை நிறுவ வைத்தது. அவ்வாட்சி 200 ஆண்டு காலம் நீடித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழல், அதாவது குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பல டைம் இப்படி கொஸ்டின் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீகுப்தர், அவர் தான் குப்த அரச வம்சத்தை நிறுவினார். ஆனால் இந்த இடத்துல அவர் குப்த அரசத்தை நிறுவிட்டு போயிட்டார். ஆனால் அந்த சந்திரகுப்தர் ஒரு அந்த குப்த அரச வம்சம் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு நிலையாக இருக்கணும்ல, அதை கொண்டு வந்தவர் தான் யாருன்னா சந்திரகுப்தர். அவ்வாட்சி 200 ஆண்டுகள். அப்போ குப்தர்கள் ஆட்சி எத்தனை ஆண்டுகள் நீடித்ததுன்னு கேட்டாங்கன்னா 200 ஆண்டு காலம் நீடித்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது குப்தர்கள் வீழ்ச்சிக்கு பின்னாடி, அதாவது குப்தர்களுடைய வீழ்ச்சி அடைந்ததுக்கப்புறம் ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டு இடைப்பட்ட காலத்திற்கு பின்னர், ஒரு 50 ஆண்டுக்கு யாருன்னா வர்த்தன அரச வம்சத்தை சேர்ந்த ஹர்ஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வட இந்தியாவை ஒரு 606 607 ஆட்சி புரிந்தாங்க. இது ஒரு தகவல் தான், தெரிஞ்சுக்கோங்க. இவங்க சிலபஸில் இல்லை. இனிமேல் தான் நம்மளே பாயிண்ட் பூரா ஆரம்பிக்குது. பார்க்கலாம். தொல்லியல் சான்றுகள். இப்போ குப்த அரச வம்சம்னு ஒன்று இருக்குப்பா, சேர அரச வம்சம்னு ஒன்று இருக்குப்பா, சிந்து சமயனாரும் ஒன்று படித்தோம்ப்பா, முகலாயர்களும் ஒன்று படிக்கிறோம், பாரதியர்களும் படிக்கிறோம். எப்படி அவங்களாம் உண்மையிலே இருந்தாங்க, என்ன சான்று, என்ன எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம்ல. தொல்லியல் சான்றுகள் புரியுதாங்க? தொல்லியல் சான்றுகள், இலக்கிய சான்றுகள், இதெல்லாம் வச்சுருந்தா இவங்களாம் இப்படிலாம் வாழ்ந்தாங்க, இவங்களாம் இப்படிலாம் இருந்தாங்கன்றது தெரியும். ஸோ தொல்லியல் சான்றுகள் என்னென்னு பார்த்தோம்னா, அந்த நாணயங்கள் இருக்குல்ல, செப்பு நாணயங்கள், கல்வெட்டுகள், அந்த செப்பு பட்டயம், அப்புறம் நம்ம அந்த இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா தொல்லியல் சான்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன பார்க்கலாமா? குப்த அரசரால் வெளியிடப்பட்ட தங்கம், வெள்ளி, செப்பு நாணயங்கள். அப்போ தங்கம், வெள்ளி, செப்பு இந்த 3 நாணயங்களுமே குப்த அரசு வெளியிட்டிருக்காங்க. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட்டு ரொம்ப முக்கியங்க.
சமுத்திரகுப்தரின் அலகாபாத்தூன் கல்வெட்டு. அலகாபாத்தூன் கல்வெட்டை வந்து பொறுத்தவர் யாருன்னு பல டைம் கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத்தூன் கல்வெட்டை பொறுத்தவர் சமுத்திரகுப்தர். இதை பற்றி பின்னாடி கொடுத்துருப்பாங்க புக்கில். மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு குப்தர் காலத்துடையது. அடுத்து இங்கே பாருங்களேன், இது ஒரு முக்கியமானது. என்னதுன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகேவாங்க, இரண்டாம் சந்திரகுப்தர் யாருன்னா சமுத்திரகுப்தருடைய மகன் தான் இரண்டாம் சந்திரகுப்தர். இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு. நண்பர்களே, நியூவாக படிக்கிறவங்களுக்கு இது என்ன சார் உதயகிரி குகை கல்வெட்டுன்றாங்க, மதுரா பாறை கல்வெட்டுன்றாங்கன்னா, உதயகிரின்றது ஒரு ஊர், மதுரான்றது ஒரு ஊர், சாஞ்சின்றது ஒரு ஊர். அங்கே ஒரு பாறையில் கல்வெட்டை பொறிச்சிருக்காங்க, அதான் பாறை கல்வெட்டு. புரியுதாங்க? அடுத்து ஸ்கந்தகுப்தரின் பிதாரித்தூண் கல்வெட்டு. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, ஸ்கந்தகுப்தரின் பிதாரித்தூண் கல்வெட்டு. அடுத்து கத்வா பாறை கல்வெட்டு, மதுபான் செப்பு பட்டயம். இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா குப்தர்கள் காலத்தில் அவங்க படித்த செப்பேடுகள், கல்வெட்டுக்கள். இதெல்லாம் வந்து அவங்க காலத்தில் அவங்க இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் சொல்லி அதை கல்வெட்டுக்களை பொறிச்சு வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஊர் கோயில்களை பார்த்தா நிதி கொடுத்தவங்க இவங்களாம் சொல்லி கல்வெட்டில் பொறிக்கிறாங்களே, இது போல் அந்த காலத்தில் அவங்க பொறிச்ச கல்வெட்டுக்கள் சொல்கிறாங்க. மதுபான் செப்பு பட்டயம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் வந்து மதுபான் செப்பு பட்டயம் இருக்குது. சோனாபட் செப்பு பட்டயம், நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு. நாலந்தா பல்கலைக்கழகத்துடைய களிமண் முத்திரை பொறிப்பு. இது வந்து குப்தர்கள் தாங்க. நம்ம நாலந்தா பல்கலைக்கழகம்லாம் இன்றைக்கி படிக்கிறோம்ல, அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டினது யாரும் பார்த்தீங்கன்னா குப்தர்கள் தான். தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இலக்கிய சான்றுகள். நான் சொன்னேன்னா தொல்லியல் சான்றுகள்னால் அதெல்லாம் பார்த்தோம். அப்போ இலக்கிய சான்றுகள்னால் என்ன? அதாவது எழுத்துப்பூர்வமான தகவல்கள், நாடகங்கள், நூல்கள் அந்த மாதிரி இருக்குல்ல, அதை தான் வந்து இலக்கிய சான்றுகள்னு சொல்லுவாங்க. என்ன? விஷ்ணு, மத்ஸ்ய, வாயு, பாகவத புராணங்கள். இந்த புராணங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்களேன், விசாகதத்தரின் தேவிச்சந்திர குப்தம், முத்ராராக்ஷம். விசாகதத்தருடைய என்ன நூல்? 2 நூல் எழுதியிருக்காரு, தேவிச்சந்திர குப்தம், முத்ராராக்ஷம். இந்த 2 நூலை எழுதினவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா யார்? விசாகதத்தர். அடுத்து பாணரின் ஹர்ஷசரிதம். அப்போ ஹர்ஷசரிதம் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா யார்? பாணருடைய ஹர்ஷசரிதம். அதுக்கப்புறம் காளிதாசரின் நாடகங்கள். காளிதாசர் ஒரு நல்ல புலவருங்க. ஸோ இவருடைய நாடகங்கள்லாம் வந்து குப்தர் காலத்தில் எழுதப்பட்டது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த. இது ரொம்ப ரிப்பீட்டடான டிஎன்பிசி ஒரு ப்ரீவியஸ் கொஷின். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தரின், ஓகேவாங்க, இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் பாகியார் இருக்கார் பார்த்தீங்களா? பாகியார் வந்து யாருடைய காலத்தில் வந்தார்? நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலத்தில் தான் வந்து பாகியார் வந்து வந்தார். இரண்டாம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பயணி பாகியானுடைய குறிப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாகியான் ஒரு பௌத்த துறவி. ஹர்ஷரின் அந்த ஹர்ஷன் நம்ம படித்தோல்ல, அவருடைய ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்சிகா இந்த நூல்கள்லாம் அவர் எழுதியிருக்காரு. யுவான் சுவாங்கின் சியூஹி, புனித பயணிகள் இனவரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. யுவான் சுவாங்க. குப்த அரச வம்சம் நிறுவப்படல். அதாவதுங்க குப்த அரச வம்சம் நிறுவியவர் யாருங்கன்னா ஸ்ரீகுப்தர். ஓகேவா? இவருடைய அதாவது குப்தர்கள் வந்து நாணயங்கள் வெளியிட்டாங்களே, அந்த நாணயங்கள்லாம் என்னது? காசு தாங்க, ₹1 2 காயின் இப்போ இருக்குல்ல, அப்போ அவங்க காயின்ஸ் வெளியிட்டு இருப்பாங்களே, அந்த காயின்ஸில் வந்து இப்போ நம்ம நாணயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அசோக சின்னம் இடம்பெற்றிருக்குல்ல, அந்த சிங்கம், 3 சிங்கம், 4 சிங்கம், 3 சிங்கம் நமக்கு தெரியும். ஸோ அந்த சிங்கங்களுடைய உருவம். அதே போல் குப்தர் காலத்தில் வந்து ஒரு காசு வந்து காயின் வெளியிட்டிருக்காங்க, நாணயங்கள். அந்த நாணயங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீகுப்தருடைய உருவம் தான் முதலாக இடம்பெற்றது அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவரை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா இவர் தற்போதைய இப்போ வங்காளதேஷ், அதாவது வங்காளம், மேற்கு வங்காளம் சொல்கிறோம்ல, இந்த மேற்கு வங்காளம், பீகார், அப்புறம் நம்ம இந்த பகுதிகள், ஓகேவாங்க, மேற்கு வங்காளம், பீகார், இந்த பகுதிகளை தான் இவர் ஆட்சி புரிஞ்சுக்கிருந்தாராம். ஓகேவாங்க. ஸோ கிழக்கு இந்தியா கூட சொல்லலாம், கிட்டத்தட்ட கிழக்கு இந்தியா கூட, வடகிழக்கு இந்தியா கூட சொல்லலாம். ஸோ வங்காளம், பீகார் பகுதியை வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவருக்கு பிறகு இவருடைய மகன் கடோத்கஜர் அப்படின்னு வராருங்க. கடோத்கஜர் வந்து என்ன பண்ணுறாரு? பதவி ஏற்றுக்காரு. கல்வெட்டுக்களில் பார்த்தோம்னா இந்த அப்பா மகன் 2 பேர்த்துமே எப்படி சொல்கிறாங்கன்னா மகாராஜா, எப்படி சொல்கிறாங்க? மகாராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை பற்றி தகவல்கள் இவ்வளோ தான் இருக்கும். ஓகேவாங்க. ஆனால் இதுக்கப்புறம் மெயினானவங்க சந்திரகுப்தர் தான். அவங்க வந்து சும்மா ஒரு ஆட்சியை உருவாக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் நிலையாக கட்டி காப்பது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதலாம் சந்திரகுப்தர். அதாவது முதலாம் சந்திரகுப்தர் இவருடைய காலங்கள் டிஎம்சி கேட்பாங்களா? கேட்பாங்க. நண்பர்களே, இதுவே நம்ம பார்த்ததே இல்லை, முக்கியம்தான். இனிமேல் தான் குப்த அரசு ஸ்டார்ட் ஆகுது. என்ன? முதலாம் சந்திரகுப்தர் கிபி 319 முதல் 335 வரை இவருடைய காலங்கள்ங்க. முதல் 2 பேருமே வந்து உருவாக்கிட்டு போனவங்க. இவர் தான் இந்த குப்த அரச வம்சம் அப்படின்ற ஒரு ஒருங்கிணைச்சு ஒரு நிலையான இடத்தை வந்து கொடுத்தவர். இவரை பொறுத்தவரையும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இவர் என்ன பண்ணார் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் இவர் வந்துட்டு லிச்சாவி அப்படின்னு அப்படின்னா ஒரு பழமையான கன சங்கங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அரச குடும்பம், அது ஒரு அரச குடும்பம் தான். லிச்சாவி என்பது ஒரு அரச குடும்பம். அதை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். லிச்சாவி அதாவது பழமையான கன சங்கங்களில் ஒன்றாகும். லிச்சாவி என்பது பழமையான கன சங்கங்களில் ஒன்றாகும்.
அதனுடைய ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும், நம்ம கங்கை நதி இருக்குல்ல, கங்கையாறு, கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டதாக இருந்தது. கங்கை நதிக்கும் நேபாள ஆற்றிற்கும் இடைப்பட்ட பகுதியாக இருந்த ஒரு பகுதி இருந்துச்சுங்க. அந்த பகுதியை ஒரு மக்கள் ஆண்டிருக்காங்க. அவங்க தான் லிச்சாவி அப்படின்ற அரசு குடும்பம் அவங்க பேர். ஸோ எதுக்கு இவங்க இங்கே கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம முதலாம் சந்திரகுப்தர் இருக்கார்ல, இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண், யார் அவங்க பேர் வந்து குமாரதேவி, அவங்க பெண் என்னன்னா குமாரதேவி, அவங்கள வந்து கல்யாணம் முடிக்கிறாருங்க. கல்யாணம் முடிச்சுட்டு அவங்களுடைய ஆட்சி அரசு இருக்குல்ல லிச்சாவி, அவங்களுடைய உதவியோட என்ன பண்ணான்னா வட இந்தியாவில் பல பகுதிகளை வந்து கைப்பற்றாரு. பல பேரை கைப்பற்றிட்டு இவங்க வந்து சின்ன அரசு தான் குப்தர்கள், அவங்களுடைய உதவியோட நிறைய பகுதியில் கைப்பற்றதன் காரணமாக ஒரு பேரரசாக, இங்கே பாருங்கள், ஒரு பேரரசின் முடியரசாக தன்னை முடிசூடி கொண்டார். இவர் தான் ஒரு பேரரசை வந்து உருவாக்குறாரு. அதான் சொன்னாங்க, குப்த பேரரசு சந்திரகுப்தரை உருவாக்குனார் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் கரெக்டான பாயிண்ட் ஸ்ரீகுப்தர் தான். ஸோ சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்டவை. அப்போ இவர் வந்து ராஜா ஆயிட்டார். இவர் ஏதாவது காயின்ஸ் வெளியிடணும். இப்போ நம்ம பிரதமர் மோடி இருக்காரு, 2000 நோட்டு யார் வெளியிட்டா, அவர் தான் வெளியிட்டார். ஸோ 1000 நோட்டு யார் வெளியிட்டா, வேற யாரும் வெளியிட்டிருப்பாங்க. அப்படி வந்து வெளியிடுறாங்களே, அதுபோல் இவர் ராஜாவாக இருந்தப்போ என்ன பண்ணாருன்னு பார்த்தோம்னா, தங்க நாணயங்கள் வந்து வெளியிட்டார். அதில் இவருடைய போட்டாவும் இருந்துச்சான், அதாவது உருவம், இவருடைய உருவமும் இருந்துச்சான். இவருடைய மனைவியான குமாரதேவியுடைய உருவமும் பொறித்தார். எதில்? வெறும் வெள்ளி நாணயத்திலோ செப்பு நாணயத்திலாம் பொறிக்கல, தங்க நாணயத்தில் பொறிச்சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு என்ன சொல்கிறாங்க, அது மட்டும் அவங்களுடைய உருவங்கள் மட்டும் போடாமல் லிச்சாவையா, இப்போ நம்மளுடைய காயின் என்ன இருக்குது, வாய்மையே வெல்லும், சத்தியமேவ ஜெயதே அப்படின்ற வேர்டு எல்லா 1 ரூபா காயின், 2 ரூபா காயின், 5 ரூபா காயினில் இருக்குல்ல, அதே போல் அவங்களுடைய வாசகம் என்ன இருந்துச்சுன்னா லிச்சாவையான்ற வாசகம் இருந்துச்சு. ஏன்பா குப்தர்ன்ற வாசகம் இல்லாமல் லிச்சாவையான் இருக்குன்னா, அவங்களுடைய ஆதரவு தானே இவர் நிறையா பேரரசை கைப்பற்றினார். ஒரு நன்றி செலுத்தும் விதமாக அவங்களுடைய வார்த்தைகள் வந்து அங்கே போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சமுத்திரகுப்தருங்க, முக்கியமானவருங்க. 335 to 380 சமுத்திரகுப்தர், இவருடைய காலம் பார்த்தோம்னா 335 to 380. இவங்களுடைய காலங்கள் ரொம்ப முக்கியங்க. இவரை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா, இவர் யாருன்னு நம்ம முதலாம் சந்திரகுப்தர் படித்தோம்ல, அவருடைய மகன் தான் இவர். இவரை பொறுத்த வரைக்கும் குப்த அரச வம்சத்தோட தலை சிறந்த அரசருங்க, மிகச்சிறந்த அரசர். இப்போ இந்தியாவில் இத்தனை பிரதமர்கள் இருந்தாலும், அதாவது இப்போ சும்மா ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், நம்ம இந்தியாவுக்காக நிறைய பேர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாங்க, எல்லாருமே சிறந்தவங்க தான். ஆனால் நம்ம வந்து எல்லாருமே பெரிய பெரிய சுதந்திர போராட்டிகள் தான். ஆனால் நம்ம இன்றைக்கும் வந்து நம்ம மகாத்மா காந்தி, அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ், மேக்ஸிமம், அதாவது எல்லாருமே சிறந்தவங்க தாங்க. ஆனால் நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேருக்கு தெரிஞ்சது யார் சொல்லுவாங்க, காந்தி தாத்தா சொல்லுவாங்க, ஒரு சிலர் சுபாஷ் சந்திர போஸ் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் மெயினான கருத்து இருக்குது பார்த்தீங்களா, அதுபோல தான். ஸோ அதுபோல் ஏன்னா இவங்க தான் அந்த சுதந்திர போராட்டத்தை தலை சிறந்தவங்களாக இருந்தாங்க. அப்போ தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்துக்காக நிறைய பேர் போராடினாங்க. ஆனால் நம்ம முத்துராமலிங்கம், அப்புறம் வஉசி, இந்த மாதிரி சிலர் தான் வந்து சுதந்திர போராட்டத்துக்காக போராடினாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். ஏன்னா இவங்க தலை சிறந்தவங்க அந்த மாணிக்க. ஓகேவாங்க, குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசராக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவைகள புலவரான ஹரிசேனர், இவருடைய அவைகள புலவர் பேர் ஹரிசேனருங்க. அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரயாகை மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லப்படுகின்ற பிரசஸ்தின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அலகாபாத் தூணில் பொறித்தார். அலகாபாத் அதாவது எழுதுனது இவர் தான், பிரயாகை மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லி. அந்த பிரயாகைனா அலகாபாத்துங்க, அலகாபாத் தான் பிரயாகைன்னு சொல்லுவாங்க ஸோ பிரசஸ்தின்னு சொல்லுவாங்க. அலகாபாத் தூணில் பொறிச்சாங்க. என்னது, எதை பொறிச்சாங்கன்னா, இவருடைய ஆட்சி பற்றி நிறைய குறிப்புகள் வந்து அதில் பொறிச்சாங்க. அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. சமுத்திரகுப்தின் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று அலகாபாத் தூண் கல்வெட்டு. ப்ரீவியஸ் கொஸ்டின், சமுத்திரகுப்தின் ஆட்சிக்கான மிக முக்கியமான சான்று எதுன்னு கேட்டாங்கன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு. ப்ரீவியஸ் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனை பொறித்தவர் யார், ஹரிசேனர். இவர் வந்து விக்ரமாதித்யோட அவையிலும் இருப்பார். அதாவது இவருடைய மகனான விக்ரமாதித்யர் இருப்பார், 2ஆம் சந்திரகுப்தர், அவருடைய அவையிலையும் இருப்பார். சமுத்திரகுப்தர் அவையில் 2 பேர் அவையிலுமே அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பிரசஸ்தி அல்லது மெய்கீர்த்தி, தமிழில் வந்து மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது பிரசஸ்தி அப்படின்னா ஒரு சமஸ்கிருத சொல்லுங்க. பிரசஸ்தி அப்படின்னா ஒரு சமஸ்கிருத சொல். அதன் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும். பிரசஸ்தி என்பது ஒரு சமஸ்கிருத சொல். அதன் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும். அவ்வளோதான். இதனுடைய பொருள் வந்து ஒருத்தரால் பாராட்டி புகழ்றது, அவ்வளோதான். அவைகளை புலவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய அரசர்களை புகழ்ந்து பாடுவாங்க. புகழ்ந்து பாடி அவங்களுடைய சாதனைகளை பட்டியலிடுவாங்களாம். சாதனை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, மக்கள் படித்து தெரிந்து கொள்வதற்காக தூண்களில் அதை பொறிச்சு விட்ருவாங்க. அவ்வளோதான். குப்த அரச வம்சம் ஒருங்கிணைக்கப்படல் என்னப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சமுத்திரகுப்தர் படிக்கிறோம்ல, இவர் தலை சிறந்த அரசருங்க, மகத்தான போர் தளபதிங்க, தலை சிறந்த அரசர், மகத்தான போர் தளபதி அப்படின்லாம் அவரை சொல்லுவாங்க. வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் என்ன பண்ணாருன்னா, பேரரசர் ஆயிட்டார், ராஜாவாக முடிசூடிட்டார், பேரரசராக, பெரிய ராஜாவாக. அப்புறம் நாடு முழுவதும் படையெடுத்துட்டு போயிருக்காங்க. இந்தியா முழுவதும் நல்லா பயங்கரமான படையெடுப்பு எடுத்திருக்காரு. தென்னிந்தியாவிலும் படையெடுத்து வந்தார். நம்ம தென்னிந்தியாவில் வந்து பல்லவ நாட்டு மன்னன் விஷ்ணுகோபனை தோற்கடிச்சிருக்காரு. இது ஒரு முக்கியமான வினாங்க. தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு மன்னன் விஷ்ணுகோபனை
தோற்கடிச்சிருக்காரு. வட இந்தியாவில் பார்த்தோன்னா சமுத்திரகுப்தர் 9 அரசுகளை கைப்பற்றாருங்க. வட இந்தியாவில் 9 அரசுகளை கைப்பற்றாரு. தென்னிந்தியாவில் விஷ்ணுகுப்தரை தோற்கதான் அடிக்கிறாரு. அவங்கள ஒரு 9 அரசுகளை கைப்பற்றாரு. தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரு 12 சிற்றரசர்களை இவர் என்ன பண்ணுறாருன்னா கப்பம் கட்ட வைக்கிறார். கப்பம்னா என்னப்பா கேட்குறீங்களா? வரி செலுத்துவாங்க, வரி கட்ட வைக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ 12 அரசுகளை கப்பம் கட்ட வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிழக்கு வங்காளம், அதாவது நம்ம வங்காளதேசம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வங்காளதேசம் பிரிஞ்சு போச்சு. முதல்ல கிழக்கு வங்காளம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிழக்கு வங்காளம், நம்ம அஸ்ஸாம், நேபாளம், அப்புறம் பஞ்சாபின் கிழக்கு பகுதிகள் அதெல்லாம் வந்துட்டு மற்றும் ராஜஸ்தானத்தை சேர்ந்த பல்வேறு பழங்குடியின இவங்க எல்லாமே வந்து இவங்கெல்லாம் இந்த ஊரில் இருந்த மக்கள்லாம் வந்து இவருடைய ஆதிக்கத்தை ஏற்றுக்கிட்டாங்க, மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டுட்டாங்க, அவர் கீழே தான் வந்து செயல்பட்டாங்க அப்படின்றத இங்கே கொடுக்குறாங்க. சரிங்களா நண்பர்களே, புரியுதா? யாராவது லைக் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா இதே போல் நீங்கள் உங்களை மணிக்கு யாராவது குப்தர்கள் அப்படின்னு சர்ச் பண்ணாங்கன்னா சரி இது 2 பேர் லைக் பண்ணிக்காங்க, நல்லாயிருக்கு போலன்னு இன்னும் 2 பேருக்கு காமிக்கிற நம்ம வீடியோ. அதுக்காக தான். சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தருங்க. பரவாயில்லையா? இங்கே பாங்களேன், இவர் யார்? ஒரு விஷ்ணு பக்தர். சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர், அதாவது திருமால் நம்ம சொல்கிறோம்ல அவர் தான். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா வேதகால சடங்கான, வேதகாலம்னா என்னதுங்க, அதாவது வேத காலங்கள்னு சொல்லுவாங்க. சிந்து சமயெல்லாம் முடிஞ்சிட்டு வேதங்கள் அப்படின்னு ஆரியர்கள்லாம் சொல்லுவோம்ல, அவங்களுடைய காலங்களில் அஸ்வமேத யாகம் ஒன்று நடத்துனாங்களாம். என்னதுப்பா அப்படின்னா குதிரைகளை வந்து பலியிடும் முறை, அதாவது குதிரையை வெட்டுறது. ஓகேவாங்க, குதிரை வெட்டி இந்த வேதகால சடங்குமானு செய்வாங்க. ஸோ அந்த வேதகால சடங்கான குதிரைகளை பலியிடும் வேள்வியை கொஞ்ச நாளைக்கு இல்லாமல் இருந்திருக்கு. நம்ம சமுத்திரகுப்தர் வந்து மறுபடியும் நடைமுறையாக படுத்தினாராம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. வேற என்ன சொல்கிறாங்க? அஸ்வமலை குதிரை. ஓகேவாங்க, அஸ்வமலை என்னது? குதிரை. தங்க நாணயங்களே வெளியிட்டார். யார்? சமுத்திரகுப்தர் தங்க நாணயங்களை வந்து வெளியிடுறாரு. அவர் வெளியிட்ட தங்க நாணயங்களை பார்த்தோம்னா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவர் வீணை வாசிப்பது போன்ற ஒரு உருவம் பொறிச்சிருக்காங்களா. இதன் மூலம் என்ன தெரியுது? அவர் ஒரு வீணை பிரியர், ஒரு இசை பிரியர்னு தெரியுது. அதனால் வர கவிராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. சிறந்த கவிதை பிரியும் இசை பிரியும். இது ஒரு முக்கியமான வினாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இவருடைய சமகாலத்தவர் யார், இவரின் சமகாலத்தவர் யார்? எப்பயுமே டிவிஸ் வந்து கேள்விகள் கேட்பாங்க. என்னன்னு பார்த்தோம்னா இலங்கையை சேர்ந்த, ஓகேவா, நம்ம இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் ஒரு ராஜா இருக்கார். அவரும் நம்ம சமுத்திரகுப்தரும் ஒரே காலத்தில் வாழ்ந்த அரசர்கள், அதாவது சமகாலத்தவங்க. இப்போ நம்ம இந்தியாவில் பிரதமர் மோடியாக இருந்தார், அங்கிட்டு நம்ம அமெரிக்காவில் பிரதமராக ட்ரம்ப் இருந்தார். இப்படி இருக்காங்களே. இப்போ இன்னொருத்தர் இருக்கார், ஜோ பைடனா. ஆமாம். ஸோ இப்படி மாற்றி இருக்காங்களே, அந்த சமகாலத்தவங்க அந்த தான் குறிக்கிறாங்க. 2ஆம் சந்திரகுப்தர் கிபி 380 to 415ங்க இவருடைய காலம். இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சமுத்திரகுப்தருடைய மகன் தான் இவர் வந்து இவரை பொறுத்தவரைக்கும் பார்த்தா நிறைய தகவல்கள் இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவரை பொறுத்த வரைக்கும் விக்ரமாதித்யர், ஓகேவாங்க, விக்ரமாதித்யர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார். விக்ரமாதித்யன் வேலாதம் கதைகள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அது இவரை பற்றிய கதைகள் தான். நிறைய கதைகள் நிறையா இருக்கும் இவரை பற்றி. வாங்க பார்க்கலாம். சாக அரசர்களுங்க, அதாவது சாக அரசர்கள்னு ஒரு குறிப்பிட்ட குழு இருக்காங்க. அவங்கள குப்தர்கள் இத்தனை பேர் இருந்தாங்க, நம்ம படித்தோம்ல, ஸ்ரீகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர், இவங்களாம் படிக்கிறோம்ல, சமுத்திரகுப்தர், இவங்க யாருனாலுமே அவங்க அடக்கவே முடியல. இவர் தான் சாக அரசர்களை தோற்கடிப்பார். அதனால் இவருக்கு பட்டப்பெயராக சாகரி அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டப்பெயரும் வைப்பாங்க. ஓகே, வேறு என்ன சொல்கிறாங்க? மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றாரு. சாக அரசர்கள் வந்து நம்ம மாலவம், அதாவது குஜராத் பக்கத்தில் இருக்கும்லங்க, அந்த பகுதியை குறிக்கும். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மேற்கு மாலவம் குஜராத்தில் வந்து கைப்பற்றாராம். தென்னிந்திய அரசுகளுடன் நட்புறவை பெணினார். சமுத்திரகுப்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா தென்னிந்திய அரசுகளை கப்பம் கட்ட செய்கிறாரு. நம்ம 2ஆம் சந்திரகுப்தர் என்று சொல்லப்படுகின்ற விக்ரமாதித்யர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய அரசுடன் நட்புறவோடு இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற என்ன சொல்கிறாங்க? குதுப்பினாருக்கு அருகே, டெல்லியில் வந்து குதுப்பினார் இருக்குங்க, டெல்லியில் தான் இருக்குது. ஓகேவா, அந்த குதுப்பினாருக்கு அருகே இரும்பு தூண் விக்ரமாதித்யரால் உருவாக்கப்பட்டது. ஒரு இரும்பு தூண் வந்து உருவாக்கியிருக்காரு. ஓகேவாங்க, இரும்பு தூண் இவரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க இன்றைக்கும் கூட. பாகியான் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தாச்சுல, பாகியான் என்னும் சீன பௌத்த அறிஞர் இந்தியாவுக்கு வந்தார். முக்கியமானதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா இவருடைய அவையிலுங்க அறிஞர்கள், புலவர்கள், கலைஞர்கள் பூரா இருந்து பயங்கரமாக வந்து ஒரு அவையை அலங்கரிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது பல டைம் ரிப்பீட்டட் கொஸ்டின் தெரிஞ்சுக்கோங்க. நவரத்தினங்கள் யாருடைய அவையை அலங்கரித்தனர் அப்படின்னு கேட்பாங்க. 2ஆம் விக்ரமாதித்யர், 2ஆம் சந்திரகுப்தர் என்ன கொடுத்தாலும் கரெக்டு தான், இவருடைய அவை தான். அதில் குறிப்பிடத்தக்கவர் காளிதாசர். ஏன் இவர் பேரை கொடுத்துருக்காங்கன்னா இவர் ஒரு மிகப்பெரிய சமஸ்கிருத புலவருங்க, அதனால தான் இவருடைய பேரை இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்துடலாமா? யார் அந்த நவரத்தினங்கள் அப்படின்னா இப்போ கோயிலெலாம் போனோம்னா நவ கிரகங்கள்னு இருக்கும். அப்படின்னா 9 நவம் அப்படின்னாலே 9 நவ தானியங்கள்லாம் சொல்கிறோம்ல. ஸோ 9 தானியங்கள் நடத்தும், 9 கிரகங்கள் நடத்தும். அப்போ நவரத்தினங்கள்னால் 9 ரத்தினங்கள் அப்படின்னு நடத்தும். யார் அந்த 9 பேரை பற்றி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து சில டீம்ஸ் கேட்பாங்களா? பல டைம் பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. பார்த்துடலாமா? காளிதாசர் இவர் ஒரு சமஸ்கிருத புலவருங்க, இவர் ஒரு சமஸ்கிருத புலவர். ஹரிசேனர் இவரும் ஒரு சமஸ்கிருத புலவர். இந்த ஹரிசேனர் எங்கே பார்த்தோம்? நம்ம 2ஆம்
சமுத்திரகுப்தருடைய அவையில் இருந்தான்னு பார்த்தோம்ல. ஸோ இவரும் சமஸ்கிருத புலவர். அமரசிம்ஹர் அகராதியில் ஆசிரியர். அதாவது நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா அமரேஷ் அப்படின்னு பேர் கேள்விப்பட்டீங்களா? அந்த அமரேஷ்ன்ற பேர் வச்சிங்க பூரா அகராதி பிடிச்சிங்களா இருப்பாங்க அப்படின்னு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தன்வந்திரி ஒரு மருத்துவருங்க. அதாவது இவர் தான் இப்பயும் கூட ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை, ஆயுர்வேத மருத்துவத்தின் நிபுணர் இப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால் தன்வந்திரின்றத மருத்துவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காகபானகர் யாருன்னா சோதிடர், நம்ம ஜோதிடம் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சங்கு கட்டடக்கலை நிபுணர். சங்குன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு கட்டடக்கலை, அதாவது எப்படிலாம் வீடு கட்டலாம், கோட்டை கட்டலாம் அப்படின்றத சொன்னவர். வராகமிகிரர் வானிலறிஞர். ஈஸியாக இருக்கும். வராகமிகிரர் வானியலறிஞர். அடுத்து வராட்சி அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் 2ல் சிறந்திருக்காப்புல. ஒன்று இலக்கண ஆசிரியர், இன்னொன்று சமஸ்கிருத புலவர். வராட்சி யார்? இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். அடுத்து விட்டல் பட்டர். என்னப்பா பேரே ஒரு மாயமாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? இவர் மாய வித்தைக்காரர், அதாவது மேஜிஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் சந்திரகுப்தருடைய பட்டப்பெயர்கள் என்ன? விக்ரமாதித்யர். அதாவது இது எல்லாமே இவருடைய பட்டப்பெயர்களுங்க. விக்ரமாதித்யர், நரேந்திர சிந்திரர், சிம்மசந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ இப்படிலாம் இவருடைய பட்டப்பெயர்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் நம்ம படித்தோமா, அவரை தொடர்ந்து அவருடைய மகனான 1ஆம் குமாரகுப்தர் அரச பதவி ஏற்கிறாருங்க. இவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டுறாரு. நாலந்தா பல்கலைக்கழகம் ரொம்ப முக்கியம். அதை கட்டியவர் யார்? குமாரகுப்தர், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாகியான். அதாவது பாகியான் இந்த 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் வந்தார் இல்லைங்க. அதனால் இவரை பற்றி ஒரு குறிப்பு இங்கே கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2ஆம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தில் ஓகேவாங்க, இவர் இந்த பாகியான் தான் கொடுக்காரு. சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாகியான், ஒரு பௌத்தத்தை பின்பற்றவர், இந்தியாவுக்கு அவருடைய பயண குறிப்புகள். அவர் எதுக்கு பார்த்தோம்னா இவர் இந்தியாவுக்கு வராருலங்க. இந்தியாவுக்கு ஒரு சில குறிப்புகள்லாம் எழுதுறாரு. என்ன சொல்கிறாரு? குப்தர் காலத்து மக்களுடைய சமூகம், பொருளாதாரம், மத ஒழுக்க நிலைகள் இதெல்லாம் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு ஒரு புக்கு மாதிரி எழுதி வச்சுட்டு போயிட்டார். ஸோ அதை தான் அவருடைய பயண குறிப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற என்ன போடுறாங்க? பாகியானின் கூற்றுப்படி மகதத்து மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தாங்களாம். இவர் என்ன சொன்னார்னா, குப்தர் காலத்தில் மகதம் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த நாட்டு மக்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா மகிழ்ச்சியோடையும் செழிப்பாகவும் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து கடுமையான தண்டனையின்றி, அதாவது தண்டனைலாம் கடுமையெல்லாம் இல்லையாங்க, சும்மா கொஞ்சம் மேலோட்டமாக தான் தண்டனைலாம் இருந்துச்சான், ரொம்ப மரண தண்டனைலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காயா பாலடைந்து இருந்தது, கபிலவஸ்து காடாக இருந்தது. ஆனால் பாடலிபுரத்தில் மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தாங்க. காயான்னு ஒரு ஏரியா இருக்குங்க. அங்கே அது ரொம்ப பாலடைஞ்சு இருந்துச்சான், கபிலவஸ்து காடாகி போயிருந்துச்சான். ஆனால் பாடலிபுத்திரம் என்னன்னா, குப்தர்களுடைய தலைநகரமே என்ன சொல்லுவாங்கன்னா பாடலிபுத்திரம் தாங்க சொல்லுவாங்க. அது நல்லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வத்தோடும் செழிப்போடும் மக்கள் அங்கே வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்களேன், குமாரகுப்தரை தொடர்ந்து அரச பதவியேற்ற ஸ்கந்தகுப்தர், பிதாரி தூண் கல்வெட்டை நிறுவியவர் ஸ்கந்தகுப்தர். இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஹூணர்களின் படையெடுப்பை சந்திக்க நேரிட்டதுங்க. யார்? ஹூணர்களுடைய படையெடுப்பை சந்திக்க நேரிட்டது. ஹூணர்கள்லாம் யாருன்னு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்கந்தகுப்தர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா, அந்த ஹூணர்களை என்ன பண்ணுறாருன்னா விரட்டி அடிச்சிடுறாருங்க. ஹூணர்களை விரட்டி தோக்கத்தை அடிச்சிடாரு. ஆனால் 12 வருஷம் கழிச்சு அந்த ஹூணர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் குப்தர்களும் சண்டை போட்டு குப்த பேரரசை தோற்கடிச்சிடுறாங்க. வேற என்னப்பா இருக்குது? கடைசி பேரரசரான பாலாதித்யர், அதாவது குப்த பேரரசர்களில் கடைசி அரசர் கிடையாதுங்க, கடைசி பேரரசர். புரியுதா? இப்போ முகலாயர்கள் படிக்கும்போது கடைசி பேரரசர் யாருன்னு பார்த்தோம்னா அவுரங்கசீப், அவர் பேரரசர். ஆனால் கடைசி அரசர் யாருன்னா 2ஆம் பகதூர் ஷா. அதுபோல தான் இதுலேயும் கடைசி பேரரசர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாலாதித்யர். 1ஆம் நரசிம்மகுப்தர், இவருடைய பெயர் பாலாதித்யர். இவர் என்ன பட்டத்தோட அரச பதவி ஏற்கிறாருன்னா 1ஆம் நரசிம்மகுப்தர் அப்படின்ற பெயரோட அவர் பதவி ஏற்கிறாரு. இவர் ஒரு பௌத்த மதத்தால் இருக்கப்பட்டவர். மிகிரகுலருக்கு கப்பம் கட்டிட்டு வராரு. ஆனால் மிகிரகுலர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா பௌத்தத்தை பகைமையோடு பார்க்குறாரு. இவர் பௌத்த மதத்தை பின்பற்றாரு. மிகிரகுலர் ஒரு ராஜா இருக்கார். அந்த மிகிரகுலர் ராஜாவுக்கு இவர் என்ன பண்ணுறாருன்னா கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த மிகிரகுலர் என்ன பண்ணுறாரு? நம்ம பௌத்தத்தை பகைமையோடு பார்க்குறாரு. உடனே இவர் யாருங்க? பாலாதித்யர் என்ன பண்ணார்னா அந்த மிகிரகுலரை கப்பம் கட்டுவதை நிறுத்திட்டு அவரை கைது செஞ்சு சிறையிலையும் போட்டுறாரு. ஆனால் அந்த மிகிரகுலர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? சிறையில் என்னையோட சிறையில் போடுற, நீ வெளியே போடாம போதன்னு சொல்லிட்டு அவரை வஞ்சகமாக மகதத்திலிருந்தே வெளியேற்றி விட்டார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குப்த பேரரசு தொடர்ந்து காணாமல் போச்சுங்க. கடைசியில் குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர், வெறும் அரசர்னு கேட்டாங்கன்னா விஷ்ணுகுப்தர், பேரரசர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம யார் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முதல் பாலாதித்யர் அவர் எழுதணுங்க.
குப்தர்கள் கால ஆட்சி அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குப்த அரசுடைய தெய்வீக உரிமை கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தினாங்க. குப்த அரசுகள் என்ன பண்ணாங்க? தெய்வீக உரிமை கோட்பாட்டை நடைமுறைப்படுத்துகிறாங்க. என்னடா தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது தெய்வீக உரிமைனா அந்த அரசன் இருக்கார்ல, அரசர் கடவுளுக்கு மட்டுமே பதில் சொல்ல கடமைப்பட்டவர். அதாவது நமக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க அம்மா, அப்பா, தம்பி, கூட பிறந்தவன், நாட்டு மக்கள், மந்திரி யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்ல. ஆனால் நான் கடவுளுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லப்படுகின்ற தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் இது பண்ணாங்க. வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க நிர்வாகம், நீதி, இராணுவம் இதெல்லாம் பயங்கரமாக சிறந்திருந்தாங்க போட்டிருப்பாங்க. குப்த அரசுகள் இப்படி சிறப்பாக ஆண்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு நிர்வாகத்தில் உதவி பண்ண மந்திரி, அந்த என்ன போட்டிருக்காங்க, கப்பம் கட்டும் சிற்றரசுகள், இளவரசுகள், உயர் அதிகாரிகள் இதெல்லாம் இருந்துச்சு. ஒரு சபை இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பெருமளவிலான அதிகாரிகள் குப்த அரசர்களால் பணியமர்த்தப்பட்டனர். உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள், அதாவது மிக உயர்ந்த ராஜாக்கு அடுத்து மந்திரின்றோமா, அதுபோல் மிக உயர்ந்த பதவிகள். இப்போ நம்ம நாட்டில் பிரதமர் இருக்கார், துறை, அப்புறம் வேறு இருக்காங்க, வேறு அந்த மாதிரி இருக்காங்க. அதுபோல் அவர் தான் உயர்ந்தது. குடியரசுத் தலைவர் இருக்காங்க. அதே போல் பாதுகாப்புத்துறை அமைச்சர், நிதி அமைச்சர், இவங்களாம் உயர்ந்த பதவிகள் இருக்காங்களா? அதுபோல் குப்தர் காலத்தில் உயர்ந்த பதவிகள் இருந்தவங்களாம் தண்டநாயகர் எனவும், மிக உயர்ந்த பதவிகள் இருந்தவங்க மகா தண்டநாயகர் எனவும் அழைக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியங்க. இந்த பற்றி ரொம்ப முக்கியம். என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? குப்த பேரரசு தேசம் அல்லது புக்தி என்னும் பெயரில் பல பிராந்தியங்களாக பிரிச்சிருக்காங்க. பிராந்தியம்னா என்னது? இந்தியான்னு ஒரு நாடு, அதை கேரளா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், வங்காளதேசம், மேற்கு வங்காளம், இப்படி பல பகுதிகளாக பிரிச்சிருக்காங்களா? அதே போல் குப்த பேரரசை தேசம் அல்லது புக்தின்னு சொல்லப்படுகின்ற பல பிராந்தியங்களாக பிரிச்சிருந்தாங்க. சரிப்பா. அப்போ உபாரிகா என்னும் ஆளுநர் நிர்வகித்தாங்க. இப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருக்கார், இந்தியாவுக்கு பிரதமர் இருக்கார். அதுபோல தான் அப்போ உபாரிகா என்னும் ஆளுநர்கள் அந்த பிராந்தியங்கள் சொல்லும் மாநிலங்கள் இருக்குல்ல, அந்த மாநிலங்களை அன்னைக்கும் ஆளுநர்கள் தான் ஆண்டாங்க. ஆனால் அந்த ஆளுநர்களை பெயர் உபாரிகா அப்படின்னு சொல்கிறாங்க. பிராந்தியங்கள் விஷயா என்னும் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. இப்போ தமிழ்நாடு மாநிலம் சொல்லிட்டப்பா, தமிழ்நாடு பிராந்தியம் சொல்லிட்டேன். ஓகே. அப்போ மதுரை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், சென்னை மாவட்டம், தஞ்சாவூர், கோயம்புத்தூர், திருச்சி, பல மாவட்டங்கள் சொல்கிறோமா? ஸோ அந்த மாவட்டங்கள் விஷயா அப்படின்னு குப்த காலத்தில் பேர் வச்சுருந்தாங்க. அதை யாருப்பா ஆண்டா? இப்போ கலெக்டர் ஆள்றாங்க. அப்போ விஷயாபதிகள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க மாவட்டத்தை ஆண்டாங்க, அதாவது நிர்வாகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிராம லெவலில் இப்போ பிரசிடென்ட் இருக்காப்புல, கவுன்சிலர் ஒரு ஊராட்சி ஒன்றியத்துக்கு இருக்காப்புல. அப்போ யார் இருந்தா? கிராமதி யாகசா அப்படின்னு சொல்லப்படுகின்ற அதிகாரிகள் இருந்தாங்க கிராம அளவில் அப்படின்னு சொல்கிறாங்க. விரிந்து பறந்த குப்த பேரரசு இராணுவ அமைப்பின் முக்கிய பங்கினை, அதாவது இராணுவம் ரொம்ப முக்கியம் அப்படின்ற விஷயத்தை குப்தர்கள் உணர்த்துறாங்க. ஏன் எப்படி சொல்கிறீங்க? அவங்களுடைய முத்திரைகள், கல்வெட்டுக்கள் இதெல்லாம் பார்த்தோம்னா இராணுவ பதவிகளுடைய பெயர்கள் பாலாதிகிரிதா, அதாவது காலாட்படை இருப்பாங்களே, அதாவது கத்தியை வச்சு சண்டை போடுவாங்க கீழே தரையில், அவங்க பாலாதிகிரிதாவா. குதிரையை வச்சு சண்டை போடுவாங்க பாருங்கள், அவங்க மகா பாலாதிகிரிதா எனவும், அதாவது படை தளபதியை, குதிரைப்படையின் தளபதியை மகா பாலாதிகிரிதா. இதெல்லாம் அவங்களுடைய நாணயங்கள், முத்திரை இடம்பெற்றிருக்கு, கல்வெட்டுக்கெல்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க. தூதனா என்னது? ஒற்று, தூது போகிறதுன்னு சொல்லுவோம். அப்போ ஒற்றர்கள், தூதகா என்னும் ஒற்றர்களை உள்ளடக்கிய உளவு பார்க்கும் அமைப்பும் இருந்துச்சு அந்த காலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. குப்தர் காலத்தில் ஒற்றர்கள் இருந்தாங்களா? இருந்தாங்க. அவங்க பேர் என்னவா இருந்துச்சு? தூதகா. சரி, சமூகம் மற்றும் பொருளாதாரம் பற்றி பார்க்கலாங்க. நிலம் மற்றும் விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கப்பா? காமாந்தகரால் எழுதப்பட்ட நிதிசாரம், அதாவது நிதிசாரம்னு ஒரு நூல், அது எழுதியவர் காமாந்தகர். என்ன சொல்கிறாங்க? அரசு கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகள் பற்றியும் குறிப்பிடுகிறது. அரசு கருவூலத்துடைய முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகள் பற்றியும் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சமுத்திரகுப்தர் மிகச்சிறந்த தளபதி அப்படின்னு பார்த்தோமா, போர் தளபதினு. அவருடைய படையெடுப்பு நடவடிக்கைகள்லாம் வருவாயின் உபரியை முதலீடு செய்யப்பட்டன்னு சொல்லி அந்த புக்கில் இருக்கான். அவருடைய படையெடுப்புலாம் என்ன இருக்குது? வருவாயின் உபரியை முதலீடு செய்யப்பட்டதான், அதாவது சம்பளம், காசு, மிச்சம் காசு இருக்கும்ல, அதெல்லாம் முதலீடு செய்யப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குப்தர்கள் காலத்தில் மிக முக்கிய வருவாயாக இருந்தது என்னன்னு கேட்டாங்கன்னா நிலவரி. அதாவது இப்போயும் கூட நிறையா வரி டேக்ஸ் கட்டுறோம். நம்ம குப்தர் காலத்தில் எது முக்கியமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா நிலவரி தான் அரசுடைய முக்கிய வரியாக இருந்தது. அடுத்து விவசாயிகளின் நிலைமை பரிதாபமாக இருந்துச்சுங்க. ராஜா அப்படி இருந்தியான், பதவி அப்படி இருந்துச்சு, மிலிட்ரி இருந்துச்சு, இராணுவம் இருந்துச்சு அப்படின்னு படித்தோம்ல. ஆனால் விவசாயிகள் ரொம்ப ரொம்ப பரிதாபமாக இருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணுறாங்கப்பா? நிறைய வரி செலுத்துகிறாங்க விவசாயிகள். இன்றைக்கெலாம் வரி செலுத்துறாங்கன்னா இன்றைக்கி சொல்கிறாங்க, ஆனால் அன்றைக்கி பல வரிகள் விவசாயிகள் செலுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட கொத்தடிமை நிலைக்கு தள்ளப்பட்டாங்களாம் விவசாயிகள். அவ்வளோ வரி, அவ்வளோ கஷ்டம் அப்படி இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ பணக்காரங்க இன்றைக்கும்
பணக்காரங்க நல்லா சந்தோஷமாக இருக்காங்க, ஏழைகள் மேலும் மேலும் மேலாயிட்டே வராங்க. பணக்காரங்க ஆகிட்டு போகிறாங்களா? அன்னைக்கும் பணக்காரங்களாம் சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. விவசாயிகள் மேலும் மேலும் அடிமை நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. கொத்தடிமை முறை ஒழிக்கப்பட்டது எப்போ? டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் 1976 தான் ஒழிச்சாங்க. குப்தர் காலத்திலேருந்து இருக்குது அப்படின்னு நினைக்க சொல்லியிருப்பாங்க. வேற என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குப்தர்கள் காலத்தில் நிலங்களை வகைப்படுத்துக. இது வந்து குரூப் 2022 குரூப் 4 கூட கேட்டாங்க, குரூப் 2 கேட்பாங்க. என்ன பார்த்தோம்னா, சேத்ரா அப்படின்னா என்னென்னா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள். இப்போ நம்ம விளைச்சல் நிலம்னு சொல்கிறோம்லங்க, அந்த வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேத்ரான்னு சொல்லி குப்தர் காலத்தில் அவங்களுடைய மொழிகளில் சொல்லியிருக்காங்க. அடுத்து கிலா அப்படின்னா தரிசு நிலங்கள். கிலா அப்படின்னா என்னது? தரிசு நிலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அப்ரகதா அப்படின்னா என்னென்னா வனம் அல்லது காட்டு. வனம்னாலும் காடுனாலும் ஒன்று தான், அதான் அப்ரகதான்னு சொல்லுவாங்க. வஸ்தி அப்படின்னா குடியிருப்புக்கு உகந்த நிலங்கள். வஸ்தி அப்படின்னா குடியிருப்புக்கு உகந்த நிலங்கள். கபதசரகா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேய்ச்சல் நிலங்கள். கபதசரகானா என்னது? மேய்ச்சல் நிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வணிகமும் வர்த்தகமும். குப்தர் காலத்தில் நல்லா பொருளாதார வளர்ச்சி, நல்லா செழிப்பாக இருந்தாங்க. குப்தர்களின் காலம் இந்தியாவின் பொற்காலம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோ செழிப்பாக இருந்தாங்க. என்னென்னா காசு நல்லா இருந்துச்சு, ஆனால் ஏழை மக்கள் வரிய கட்டினாங்க, நல்லா இருந்துச்சு, ராஜாக்கள் நல்லா இருந்தாங்க, அவ்வளோதான். பொருளாதார வளர்ச்சிக்கு வணிகர்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியங்க. நல்ல பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அதில் வணிகர்கள் பிஸ்னஸ்மேன்ஸ் இருக்காங்களே, அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. குப்தர் காலத்தில் 2 வகை வணிகர்கள் இருந்தாங்களாம்ப்பா. ஒன்று சிரேஸ்தி, இன்னொன்று சார்த்தவாகா. என்னப்பா சிரேஸ்தினா என்னது? ஒன்றுமே இல்லை, ஒரே இடத்துல உட்காந்து வேலை செஞ்சாங்கன்னா அவங்க சிரேஸ்தி. வீடு ஊராக போய் செஞ்சு வணிகம் செஞ்சாங்கன்னா அவங்க சார்த்தவாகா. அவ்வளோதான். எருது பூட்டிய வண்டியில் போவாங்களா? ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை நடைமுறை இருந்ததாங்க. குப்தர்கள் காலத்தில் என்ன இருந்துச்சான்? அதிக வட்டிக்கு. இன்றைக்கி அதிக வட்டி காசு கந்து வட்டின்றோம்ல, ஸோ அந்த கந்து வட்டி அதிக வட்டி அதுக்கு வந்து கடன் கொடுக்கும் முறை நடைமுறை இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான பாக்ஸுங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாலந்தா பல்கலைக்கழகத்தை பொறுத்துன்னு பார்த்தோம்னாங்க, அதாவது 5 மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில், புரியுதாங்க, 5 மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில், அதாவது 400 கிபி 400 500ன்னு சொல்லுவோம்ல, அதை தான் 5 6ஆம் நூற்றாண்டுகள்னு சொல்கிறாங்க. 5 6ஆம் நூற்றாண்டுகளில் பேரரசின் ஆதரவில் குப்த பேரரசுடைய ஆதரவில் தலை தோங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. குப்த பேரரசின் ஆதரவு எப்படி இருந்துச்சான்? நல்லா சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பிறகு கண்ணோசியை சேர்ந்த கர்சவர்த்தனர் நம்ம படிக்கிறோம்ல, அவருடைய காலத்திலும் நல்லா இருந்துச்சுன்னு கொடுத்துருப்பாங்க. அது கூட நம்ம தேவையில்லை. பௌத்த தத்துவமே முக்கியம். அதாவது நாலந்தாவில் எந்த பாடப்பிரிவும் முக்கியமாக இருந்துச்சு? இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் புக் இல்லாத ஒரு ஸ்கூல் கூட இருக்காதுல. ஸோ அதுபோல் தமிழ், மேக்ஸு, சயின்ஸாக முக்கியமாக இருக்க மாட்டேங்க. அன்றைக்கி வந்து பௌத்த தத்துவம் தான் முக்கியமான ஒரு பாடப்பிரிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ பௌத்தம் கற்றுக் கொடுத்தாங்க. இன்றைக்கி தமிழ் புக்கெலாம் முக்கியமாக தான் இருக்குது. ஆனாலும் யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம் இதுவும் கற்றுக் கொடுத்து போனாங்க. ஆனால் பௌத்தம் மெயின்ப்பா அப்படின்றாங்க. அவ்வளோதான். அப்பல்கலைக்கழகத்தில் யுவான் சுவாங் சொல்லப்படுகின்றவர் ஒரு மிகப்பெரிய சீன துறவிங்க. அவர் பௌத்த துறவின்னு சொல்லலாம். சீனாவிலேருந்து வந்தவர். இந்தியாவில் நிறையா குப்தர் காலத்தில் வந்து நிறையா விஷயங்கள், அதாவது இவங்க ஹர்ஷவர்த்தனர் இருக்கார்ல, அவருடைய காலத்தில் வந்து நிறையா வந்து இது பண்ணிட்டு போயிருப்பார். அவர் வந்து பௌத்த தத்துவத்தை பற்றி படிப்பது பல ஆண்டுகள் சீனாவிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து பல ஆண்டுகள் படித்தாரா இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில். அதுக்கப்புறம் 8 மகா பாடசாலைகள்ங்க. 8 பெரிய, அதாவது கிளாஸ் ரூம் சொல்கிறோம்ல, அதான் பாடசாலை. மிகப்பெரிய பாடசாலைகள் இருந்துச்சான். 3 நூலகங்கள், 3 லைப்ரரி. நம்ம ஒரு ஸ்கூலில் லைப்ரரி இருக்குது, நிறைய ஸ்கூலில் லைப்ரரி கூட கிடையாது. ஆனால் அன்றைக்கி அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் 3 லைப்ரரி இருந்துச்சான் ஒரே இதில். அதுக்கப்புறம் பக்தியார் கில்ஜி, யார்? பக்தியார் கில்ஜி என்பவரின் தலைமையில் மம்லுக்குகள் அப்படின்னா யாருங்க? துருக்கிய இஸ்லாமிய அடிமைகள். நம்ம டெல்லி சுல்தான் வருவார்ல, யார்? அலாவுதீன் கில்ஜியோடைய படைத்தளபதி தான் இந்த யார்? பக்தியார் கில்ஜி. நீங்கள் டெல்லி சுல்தான் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடிச்சு விட்டு போயிட்டாருங்க. மொத்தமாக சேர்ந்து தரமட்டமாக வேஸ்டாக்கி விட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாலந்தா யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதில் வந்து ஹூனர்கள் நம்ம படித்தோல, அவங்க யாருன்னு கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இது அவங்க பற்றி கேள்வி வந்ததில்லை, இருந்தாலும் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க, கேட்டால் எழுதிக்கோங்க. அதனால தான் நம்ம பெருசாக மார்க் பண்ணலை. ஆனால் நீங்கள் எல்லோரும் ரீட் பண்ணாமல் போயிடாங்க நண்பர்களே, ரீட் பண்ணிக்கோங்க. அவனை பற்றி என்னென்னு பார்ப்போமா? நிறையா இருக்குது. சரி, அவங்கள ரீட் பண்ணிக்கோங்க, தேவையில்லை, கொஞ்சம் தானே இருக்குது. ஸோ நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க, அவங்கள யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை முக்கியமானது போயிடலாம். நாட்டின் பல பகுதிகளை இணைக்கும் சாலைகளை, அதாவது குப்தர்கள் அந்த காலத்திலே ரோடு போட்டாங்களாங்க. ரோடு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்ன சொல்கிறாங்க?
பாடலிபுத்திரம். அவங்களோட தலைநகர்னா பாடலிபுத்திரம் தான். உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா இதெல்லாம் முக்கியமான பிஸ்னஸ் ஏரியா. இப்போ நம்ம சென்னை, கொல்கத்தா, மும்பை, டெல்லி கிடையாது, ஆனால் மும்பை, கொல்கத்தா, சென்னைலாம் வந்து முக்கியமான பிஸ்னஸ் ஏரியா. ஓகேவா? ஸோ அதுபோல் அந்த காலத்தில் குப்தர்களோட காலத்தில் வந்து பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா இதெல்லாம் பிஸ்னஸ் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மேலை கடற்கரை துறைமுகங்கள். மேலைனா மேற்கு நடத்தும். என்னென்ன துறைமுகங்கள்? கல்யாண், மங்களூர், மலபார் இதெல்லாம் மேற்கு கடற்கரை துறைமுகங்கள். கீழேனா கிழக்கு நடத்தும். இங்கிட்ட என்னென்ன இருக்குது? வங்காளத்தில் இருந்த தாமிரலிப்தி, வங்காளம் நம்ம மேற்கு வங்காளம் வங்காள சண்டை பிரிஞ்சு போச்சுல, ஸோ அந்த தாமிரலிப்தி இதெல்லாம் துறைமுகங்களாக செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே பாருங்களேன், வணிக பெருவத்திற்கு, அதாவது குப்தர்களுடைய நாணய அமைப்பு முறை. அதாவது ஸ்ரீகுப்தரும் நாணயம் வெளியிட்டார், முதலாம் சந்திரகுப்தரும் நாணயம் வெளியிட்டார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாணய அமைப்பு, ஒரு ஸ்டாண்டர்டாக இதான்ப்பா குப்தர் நாணயம் அப்படின்னு ஒரு நாணய அமைப்பு முறையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமுத்திரகுப்தர். ஓகேவாங்க? சமுத்திரகுப்தர் வந்து உருவாக்குறாரு. குசானர்களின் நாணயங்கள் சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை வழங்கியது. குசானர்கள் வந்து வலிமையும் இது இழந்துட்டாங்க, அதுக்கப்புறம் இழந்துட்டாங்களே. ஸோ அந்த குசானுடைய நாணயங்கள் தான் என்ன ஆச்சுன்னா சமுத்திரகுப்தருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உந்துதலை வழங்குச்சு, ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. குப்தர்களின் பொற்காசுகள் தினரா என்று அழைக்கப்பட்டன. குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? தினரா என்று அழைக்கப்பட்டது. குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகளை விட, அதாவது குப்தர்கள் வந்து தங்க காசுகள் வெளியிட்டாங்க. பொற்காசுனால் தங்க காசுங்க. வெள்ளி செப்பு காசுகள் கூட கம்மியாக, தங்க காசுகள் அதிகமாக வெளியிட்டாங்கண்ணா. அப்போ எவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்துக்காங்க பாருங்கள். அப்படி வந்து இருந்தாங்களாம். ஆனால் அவங்க அடுத்த காலத்தில் அந்த தங்க காசுகள் வந்து கம்மியாகிடுச்சு. இதன் அடிப்படையில் என்னென்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆட்சிக்கு அப்புறம் நாடு வந்து அந்த செல்வ செழிப்புலாம் இறந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். உலோகவியல் இந்த பாயிண்ட்டை குறிக்க மாட்டேனாங்க. ஐயோ, அடுத்து குடிச்சிட்டேன். இது மட்டும் குறிக்கல போல். குப்தர்கள் காலத்தில் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. குப்தர்கள் காலத்தில் சுரங்கத் தொழிலும் உலோகத்தொழிலும் செழிப்புற்று விளங்கின. அதாவது உலோகத்தொழிலும் சுரங்கத்தொழிலும் சிறப்பாக இருந்துச்சு. எப்படிப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்களேன், உலோகத் தொழில் வளர்ச்சி பெற்றிருந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டு சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட மெக்ராலி இரும்பு தூண் ஆகும். மெக்ராலி இரும்பு தூண் சந்திரகுப்தர் வெளியிட்ட மெக்ராலி இரும்பு தூண் தான் வந்து ஒரு சிறந்த சான்று அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு அதன் அடிப்படையில் சொல்கிறாங்க. டெல்லியில் இவ்வொற்றை தூண் இரும்பு தூண் இன்றைக்கும் துருப்பிடிக்காமல் இருக்காங்க. இந்த டெல்லியில் வந்து இது இருக்கான், சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்ட அந்த மெக்ராலி இரும்பு தூண் வந்து டெல்லியில் இருக்கான், இன்றைக்கும் துருப்பிடிக்காமல் இருக்குது. புரியுதா? துருப்பிடிக்காமல் இருக்குது. ஏன்ப்பா இரும்பு தூணை கொடுக்கணும்? இரும்பு ஒரு உலோகங்க, அதனால தான் இரும்பு தூணை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் இதெல்லாம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த உலோகங்கள் இந்த காசு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க எல்லாரும். இரும்பு, தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணி, வெண்கலம், மாங்கனீசு எல்லாமே யூஸ் பண்ணாங்களாம். சமூகம் குப்தர்கள் காலத்தில் பொறுத்தவரையும் பார்த்தோம்னாங்க 4 வர்ணங்களை கொண்ட வர்ணாசிரம முறை. ஜாதி வர்ணாசிரமம் ஆனால் அது ஜாதி தான். ஓகேவா? அவங்க அந்த பாஷையில் அப்படி சொல்கிறாங்க. ஸோ 4 வர்ணங்களை கொண்ட வர்ணாசிரம முறை வந்து இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அவங்க சமூகம் எப்படி இருந்துச்சுன்னா தந்தை வழி சமூகமாக இருந்தது. இன்றைக்கும் நம்ம நாட்டில் தந்தை வழி சமூகம் தான் இருக்குது. ஒன்று ஒரு பெண் இருக்காங்கன்னா ஒன்று அப்பா வீட்டில் இருக்கணும், இல்லாட்டி கட்டின புருஷ வீட்டில் இருக்கணும். அப்படி சொல்கிறோம்ல, அதே தான் அன்றைக்கும். ஒன்று தந்தை பாதுகாப்பில் இருக்கணும், இல்லாட்டி கட்டின புருஷ வீட்டில் இருக்கணும், அப்படி மூத்த மகனுடைய பாதுகாப்பில் இருக்கணும். அதுதான் கொடுத்துருப்பாங்க. அதுதான் தந்தை வழி சமூகம் கொடுத்துருப்பாங்க. மனுவின் சட்டங்கள் நடைமுறையில் இருந்தன. என்னப்பா மனு அப்படின்னு கேட்டிங்கன்னா மனு தர்மம் ஒரு வேத நூல் ஒன்று இருக்குங்க. அந்த நூலோட சட்டங்கள்லாம் அடிப்படையில் நடைமுறையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வேற என்ன சொல்கிறாங்க? நான் சொன்னேன்னா அதையும் கொடுத்துருப்பாங்க. பலதார மனம் பரவலாக இருந்துச்சாங்க. பலதார மனம் எப்படி இருந்துச்சான்? அதாவது பலதார மனம் என்னது? ஒரு ஆள் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியில் கல்யாணம் முடிக்கிறது, அதான் பலதார மனம்னா பரவலாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சரிப்பா, உனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். 2ஆம் சந்திரகுப்தர் இருக்கார்ல, 2ஆம் சந்திரகுப்தர் அவருடைய குபேரநாகா, துருப சுவாமினி இவங்க 2 பேருமே யாருன்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய அரசியர். 2ஆம் சந்திரகுப்தருடைய மனைவிகள் தான் இவங்க 2 பேருமே. யார்? குபேரநாகா, துருப சுவாமினி அப்படின்னு சொல்கிறாங்க. உடன்கட்டை அதாவது சதி அப்படின்னு சொல்லப்படுகின்ற பழக்கம் குப்தர் காலத்தில் இருந்துச்சு. ராஜா ராம்மோகன் ராய் 1829 தான் வந்து அதை நிறுத்த போராட்டம் பண்ணி முடிச்சு விட்டாங்க. சட்டம் வந்து போடப்பட்டது. அப்போ எப்போ? குப்தர்கள் காலத்துலேருந்து இருந்துருக்குங்க சதி நம்ம நாட்டில். பாவம். அடிமை முறையும் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து வெளிநாட்டுகளில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அப்போ மேலை நாடுகள்னா மேற்கு நம்ம அமெரிக்கா ஏரியா இருக்குல்ல, அந்த பக்கத்து சொல்லலாம். ஸோ அவங்ககிட்டலாம் எங்கிட்ட ஐரோப்பா நாடுகள் இங்கெல்லாம் வந்து ஒரு அடிமை முறை என்பது ஒரு நிறுவனமாக பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஆனால் நம்ம இந்தியாவில் அப்படிலாம் இல்லை. ஆனால் குப்தர் காலத்தில் ஒரு சில அடிமைகளாக இருந்தாங்க அப்படின்றதுக்கு சில சான்றுகள் கிடச்சிருக்குப்பா அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. ஸோ மதத்தை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய முக்கியமான பாயிண்ட் வருங்க. வேத மதமும் வேத சடங்குகளும் புத்துயிர் பெற்றது. வேதங்கள்
இப்போ இன்றைக்கி நம்ம கோயிலில் என்ன ஓதுறாங்க, வேதம் தானே ஓதுறாங்க சமஸ்கிருத மொழியில். ஸோ அதை தான் சொல்கிறாங்க இங்கே. ஸோ வேத மதமும் வேத சடங்குகளும் புத்துயிர் பெற்றது. அதாவது ஆரியர்கள்னு சொல்லுவாங்கங்க. ஆரியர்கள் வந்து வேத காலத்தில் வாழ்ந்தவங்க. அவங்களுக்கு அப்புறம் அந்த வேத மதம் என்பது ஒடுங்கிருச்சு, கொஞ்ச நாள் வரவே இல்லை. மறுபடியும் இந்த குப்தர்கள் வந்து அந்த வேத மதம், அந்த சமஸ்கிருத மொழி, அந்த கோயிலில் மந்திரம் ஓதுறது இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த வேள்வி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சடங்கு சம்பிரதாயங்கள் கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காங்கன்னா, சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தர் யார், நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர். சமுத்திரகுப்தர் யார், மிகச்சிறந்த போர் தளபதி. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அஸ்வமேத யாகம் சொல்லப்படுகின்ற குதிரைகளை பலியிடும் அந்த வேள்வி பலி கொடுத்து செய்ய வேள்வியை மறுபடியும் நடத்துகிறாங்க. குப்தர்கள் காலத்தில் உருவ வழிபாடு, அந்த காலத்தில் உருவ வழிபாடே கிடையாதுங்க. தமிழ் புக்கிலே அப்படி தான் நிறையா புக்கில் சில இருக்கும். ஸோ அந்த உருவ வழிபாடு என்பது நம்ம இந்தியாவில் முத கொண்டு வந்தவங்க யாருன்னா இந்த குப்தர்கள் தான். இவங்க தான் என்ன பண்ணாங்க, உருவ வழிபாடுன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. சாமினா ஒரு சிலையை வை, அதை கும்பிடு அப்படின்னு கொண்டு வந்தது இவங்க தான். நம்ம தமிழ்நாட்டிலையும் சித்தர்கள் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. அதாவது வெட்ட வெளிய கடவுளாக வழிபட்ட சித்தர் நம்ம படிக்கிறோம்ல, இந்த மாதிரி சித்தர்கள்லாம் வாழ்ந்தாங்க நிறைய பேர். நம்ம வைகுண்ட சுவாமிகள் இவங்களாம் உருவம் இல்லைன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சொன்னாங்க இவங்களாம். அதுக்கு முதல் தமிழ்நாட்டில் நிறையா புக்ஸ் இருக்கும். ஸோ ஓகேவா. ஸோ உருவ வழிபாடுன்ற விஷயத்தை கொண்டு வந்தவங்க குப்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வைணவம், சைவம், சிவன் திருமால். சைவனா என்னது, சிவன் சாமியை கும்பிட்றவங்க. வைணவனா என்னது, திருமால் சாமியை கும்பிட்றவங்க. ரெண்டுமே 2 பிரிவாக தோணுனதே. வந்து இந்து மதம் தனியாக தான் இருந்துச்சு, ஒரே ஒரு மதம் தான். இது 2ஆக பிரிஞ்சது இவங்களுடைய காலத்தில் தான். உருவ வழிபாடுன்னு ஒன்று வைடா டே சிலையை வச்சு சாமியை கும்பிட்றா இவங்க காலத்தில் தான். அது மட்டுமா, பௌத்தம், இந்து மதம் மட்டும் பிரியல, பௌத்தம் பிரிச்சு விட்றா. ஹீனயானம் மகாயானம் 2ஆக பிரிச்சு விட்றா. அதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் வந்து இவங்க நாட்டில் நடந்துச்சுங்க இவங்களோட ஆட்சி காலத்தில். கட்டுமான கோவில்கள் இன்றைக்கி நம்ம படிக்கிறோம், தஞ்சை ராஜா சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார் அப்படி நிறையா படிக்கிறோம்லங்க. அப்புறம் என்னது, பாண்டியர்கள் மீனாட்சி, அதாவது நாயக்கர்கள் மீனாட்சி கோயிலை கட்டினாங்க. இந்த மாதிரிக்கு நிறையா கோயில்கள் வந்து இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரிக்கு கட்டுமான கோவில்களை கட்ட ஆரம்பித்து ஃபஸ்ட்டு தொடங்கினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா குப்தர்கள் தாங்க. அதுக்கப்புறம் இது என்னன்னா பாறை குடைவரை கோவில்கள் அந்த குடைவரை கோவில்கள் தமிழ்நாட்டில் உள்ள மிக பழமையான குடைவரை கோவில் என்னது, பிள்ளையார்பட்டி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குல்ல. ஸோ அதான் வந்து மிக பழமையானது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பாறை குடைகளும் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து அதனுடைய ஒரு பரிணாம வளர்ச்சி தான் இந்த கட்டுமான கோவில்கள். எல்லா ஊர்லேயும் மாரியம்மன் கோவில், காளியம்மன் கோவில், முருகன் கோவில் இப்படிலாம் கட்டுறாங்களே. ஸோ அந்த கோவிலெலாம் வந்து இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்கன்னு இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம புக்கில் கத்தவரை பார்க்குறோம். வேறு என்னப்பா சொல்கிறாங்க, இந்து தெய்வங்களுக்கு இவங்க வந்து வேதங்கள் பார்த்தோமா, வேதம் யார் இந்து மதத்தை சேர்ந்தவங்க தான் வேதம் ஓதுவாங்க. அதனால் இந்து தெய்வங்களுக்கு கோயில்கள் கட்டினாங்க. மிகவும் குறிப்பிடத்தக்க பாறை குடைவரை கோவில்கள், அதாவது இவங்க காலத்தில், அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கோவில்கள் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா காஞ்சி காமாட்சின்னு சொல்லுவாங்க, மதுரை மீனாட்சி அம்மன் சொல்லுவாங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில், ஸ்ரீரங்கம் கோவில், பெருமாள் கோவில் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கோயில்கள் வந்து ஃபேமஸான கோயில்னு சொல்லுவோம் தெரியுமா. ஸோ அந்த அடிப்படையில் அந்த காலத்தில் குறிப்பிடத்தக்க கோயில்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஜந்தா, எல்லோரா. அஜந்தாவும் எல்லோராவும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ளது, மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள பாக், ஒடிசா மாநிலத்தில் உள்ள உதயகிரி. இங்கெல்லாம் வந்து இவங்களுடைய கோவில்கள் சிறந்த கோவில்களாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த காலப்பகுதியில் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்கள் திராவிட பாணிக்கூறுகளை முக்கியமான பாயிண்ட்டுங்க. குப்தர்கள் காலத்தில் நிறைய கோவில்கள் கட்டினாங்க. அப்போ நம்ம நாட்டில் வந்து சேர சோழ பாண்டியர்கள்லாம் ஆட்சி புரிஞ்சாங்க, சங்க காலத்துலேருந்தே ஆட்சி புரிஞ்சாங்களே. அவங்க கோவில்களும் நம்ம கோவில்களும், திராவிடம்னா யார், நம்ம தானே. திராவிட பாண்டியர்கள்லாம் நம்ம ஏரியாஸ் தான் சொல்லுவாங்க. தமிழ், கேரளா, மலையாளம், அந்த ஆந்திரா, கர்நாடகம் திராவிடர்கள் சொல்லுவாங்க. ஸோ இந்த கோவில்கள் மாணிக்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. குப்தர்கள் உலோக சிற்பத்திற்கு, உலோகம்னா என்னது, தங்கம் வெள்ளி இதெல்லாம் சொல்கிறோம்ல, இந்த உலோக சிற்பத்துக்கு 2 எடுத்துக்காட்டுகள் சொல்கிறாங்க. எதுப்பா ஏன் 2 சொல்கிறாங்கன்னா இதான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சான். என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலந்தாவில் உள்ள நம்ம நாலந்தா பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அங்கே 18 அடி உயரமுள்ள புத்தருடைய செப்பு சிலை, அதாவது செம்புன்னு சொல்லுவோம்ல, 18 அடி உயரத்தில் வச்சுருக்காங்களாம். அப்பா எவ்வளோ உயரம் பார்த்துக்கோங்க. அப்புறம் சுல்தான் கஞ்சுன்னு ஒரு ஏரியாங்க, அந்த இடத்துல 7 அடி உயரமுள்ள புத்தரின் ஒரு உலோக சிற்பம் இருக்குது. இது 2ம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவியக்கலை, அவங்க ஓவியத்தில் சிறந்திருந்தாங்களா? ஆமாப்பா, அதுக்கு எடுத்துக்காட்டு இருக்குப்பா. எங்கள் அஜந்தா குகை ஓவியங்கள், குவாலியர் பாக் குகை ஓவியங்கள், இதெல்லாம் வந்து குப்தர் காலத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள், சிறந்த ஓவியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா நண்பர்களே. அடுத்து இலக்கியம் பார்த்தோம்னா இங்கே பாருங்களேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பிராகிருதம் மக்களால் பேசப்படக்கூடிய மொழி. குப்தர்கள் வந்து வாழ்ந்தாங்களே, குப்தர்கள் காலத்தில் பிராகிருதம் சொல்லப்படுகின்ற ஒரு மொழி தான் மக்கள் பேசினாங்க. ஆனால் குப்த அரசுகள் வந்து சமஸ்கிருதத்தை அலுவலக மொழியாக, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்துங்க தமிழ் மொழி தான் பேசுகிறோம், அதான் உண்மை. ஆனால் மேக்ஸிமம் நான் வந்து சும்மா ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன்.
ஆஃபீஸ் ஒர்க்குக்கு இங்கிலீஷில் தான் சுற்றறிக்கை, சர்க்குலர்ஸு எல்லாமே ஆஃபீஸ் ஒர்க்கு தான் எல்லாமே வரும். தமிழ் சரி, தமிழ் இருக்கட்டும்னு வச்சுருக்கோம். ஆனால் இப்போ தமிழ் பேசுவோம், ஆனால் இங்கிலீஷில் எல்லாமே நடக்கிறது அந்த மணிக்கு. ஸோ மக்கள் பேசக்கூடிய மொழி பிராகிருதமாக இருந்தாலும் சமஸ்கிருதத்தை அலுவலக மொழியாக கொண்டிருந்தது. அவர்களின் கல்வெட்டுக்கள் அனைத்தும் சமஸ்கிருத மொழியில் தான் இருந்தது. ஓகேவாங்க. கல்வெட்டுக்கள் எப்படி இருந்துச்சுன்னா சமஸ்கிருத மொழி தான் இருந்துச்சு. ஏன்னா இவங்க வேத காலம் வேதம் நல்லா ஓதிக்கிட்டு இருக்காங்க, அதனால் சமஸ்கிருத மொழி இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சமஸ்கிருத இலக்கணமும் இவங்க காலத்தில் சமஸ்கிருத இலக்கணம் தான் வளர்ச்சி பெற்றுச்சு, இலக்கணம் வளர்ச்சி பெற்றுச்சு கொடுத்துருப்பாங்க. பாணினின்னு ஒரு புலவர் இருக்கார், அவர் அஷ்டத்தியாயி அப்படின்னு ஒரு நூலையும், பதஞ்சலின்னு ஒரு மிகப்பெரிய புலவர் இருக்கார், அவர் மகாபாஷ்யம் என்னும் நூல்களையும் எழுதினாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, வங்காளத்தைச் சேர்ந்த சந்திரஹோமியா, இவர் முக்கியமானவங்க. வங்காளத்தைச் சேர்ந்த சந்திரஹோமியா என்பவர் ஒரு பௌத்த அறிஞர். இவர் வந்து சந்திர வியாகரணம், இவர் பேர் சந்திரஹோமியா, அதனால் சந்திர வியாகரணம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காளிதாசர் ஒரு சிறந்த புலவர்னு சொன்னோம்ல, நம்ம நேரு கூட இவருடைய நாடகங்களை வந்து படிக்கத்தக்கவன்னு சுட்டி காட்டிருப்பார். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சாகுந்தலம், மாளவிகாக்னி மித்ரம், விக்ரம ஊர்வசியும், இந்த 3 நாடகங்க நூல்கள் வந்து எழுதியிருக்காரு. இவர் குப்தர் காலத்தில் வாழ்ந்த புலவர். அது போக வேறு என்னப்பா எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாருங்கள், மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிதி சம்ஹாரம், இந்த நூல்கள்லாம் காளிதாசர் எழுதிய நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி முடிஞ்சுங்க. இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, பூஜ்ஜியத்தின் கண்டுபிடிப்பும் அதன் பரிணாம வளர்ச்சியும் குப்தர்கள் உலகிற்கு அளித்த கொடை, அதாவது 0 அப்படின்னு சொல்லணும்ல, அந்த 0வை கண்டுபிடிச்சவங்க குப்தர்கள் தான். அதனால தான் தசமம் 0.01, 0.02, 0.03 இதெல்லாம் வந்து இந்த உலகத்தில் செயல்பட்டு இருக்கணும், அதை கண்டுபிடிச்சவங்க இவங்க தான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் செகண்ட் பையன் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரியப்பட்டர், அதாவது இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளின் பெயர் என்னன்னா ஆரியப்பட்டா. ஏன்னா ஆரியப்பட்டர் அப்படின்றவர் வந்து நம்ம குப்தர் காலத்தில் வந்த ஒரு அறிவியலாளர், சயின்டிஸ்ட்டு. அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய சித்தாந்தம் அப்படி ஒரு நூல் எழுதினார், அல்லது ஆரியப்பட்டியம் அப்படின்னு சொல்லி அந்த நூலோட பேரை சொல்லுவாங்க. அந்த நூலில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு ஒரு வேறுபாடை பற்றி அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவாங்க. உண்மையான காரணத்தை சொல்லியிருப்பார். பூமி தன் அச்சில் சுழல்கிறது, தன்னைத்தானே சுற்றுகிறது பூமி நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அதை அன்னைக்கே சொன்ன ஒரு அறிவியல் அறிஞர் யார், இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் இந்திய வானியல் ஆய்வாளர், ஓகேவாங்க, இவர் தான் முதல் இந்திய வானியல் ஆய்வாளர். முக்கியமானதுங்க, குறிச்சிக்கோங்க. ஸோ கடைசியாக பார்த்தோம்னா மருத்துவத்துறையில் புகழ்பெற்றவர் தன்வந்திரி. அதனால் வந்து இன்றைக்கும் ஆயுர்வேத மருத்துவ தந்தை சொல்லி தன்வந்திரி தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாரக்கர் ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர். சுசுருதன் ஒருத்தர் இருக்காருங்க, அவர் அறுவை சிகிச்சையை பற்றி சொல்லிக் கொடுத்துருக்காரு. முதல் இந்தியர், இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. அறுவை சிகிச்சை எதை பற்றி சொல்லியிருப்பாருன்னா, தவக்காலம் இருக்குல்ல, தவக்காலம் வச்சு வந்து அறுத்து அறுவை சிகிச்சை கண்டுபிடிச்சவர் இந்தியாவில் ஃபஸ்ட்டு இவர் தான், அதை பற்றி சொல்லி கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவாங்க. ஸோ இந்த லெசன் வந்து இதுவரையும் பார்த்தா போதும். அடுத்து வந்து வர்த்தன அரசு வம்சம் வந்து சிலபஸில் இல்லை, ஸோ அது நமக்கு வந்து தேவையில்லை நண்பர்களே. இதுவரையும் பார்த்தவங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்புறவங்க லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது நான் நடத்தல குறை இருந்தால் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நிறைய இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.